அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அன்பானவர்களே, நாளைய தினம் புது வருட கொண்டாட்டத்தில் மக்கள் எல்லோரும் தெளித்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் பரிபூர்ணமாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் ஹாப்பி நியூ இயர் என்றோ புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் என்று ஆங்கில வருடத்தில் புத்தாண்டு இருந்தாலும் சரி, தமிழ் வருடப்பிறப்பு என்று தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, ஹிஜ்ரி புத்தாண்டு புது வருட ஹிஜ்ரி ஆண்டு இதை கொண்டாடுவதாக இருந்தாலும் அதற்காக வாழ்த்துக்களை சொல்வதை இஸ்லாம் நமக்கு மார்க்கமாக கற்றுத்தரவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லும் பொழுது புதிய வருடத்தை நான் வரவேற்கிறேன், புதிய வருடத்தினுடைய சிறப்பை கொண்டாடுகின்றோம் என்று வாழ்த்து சொல்வது என்பது இது ஒரு வகையில் இணைவிப்புக்கு ஒத்து ஊதுவதாகவே இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுநாதர் பிறந்த பிறப்பை ஒரு தினமாக கொண்டாடுகின்றார்கள் அவர்கள். முகமது நபியுடைய பிறந்த நாளையே நாம் கொண்டாடக்கூடாது என்று இருக்கும் பொழுது இயேசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததை நாம் எப்படி கொண்டாட முடியும்? ஒரு கோணம். மறுபுறத்தில் கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன? இயேசுநாதர் இறைவனுடைய மகன் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். நம்முடைய கொள்கை கோட்பாடு என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதர் அவர் ஒரு இறை தூதர், இறைவனுடைய அடிமை. இதுதான் அவர் ஒரு அற்புத படைப்பு, அவ்வளோதான். இதை தாண்டி வேறு ஒன்றும் அவருடைய விஷயத்தில் நாம் பெருமிதம் புகழ் பாராட்டுவதற்கு வேறொன்றும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லும் பொழுது ஈசா உண்மையிலேயே இறைவனுடைய பிள்ளைதான் என்பதை கிறிஸ்தவ சமூகம் நம்புவதை போன்று நாமும் அதற்கு அங்கீகாரம் கொடுப்பதை போன்று ஆகிவிடும். மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் பிற சமூகத்துடைய கலாச்சாரத்தை தமதாக்கி கொள்கின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்களை, நம்மை சார்ந்தவர்களை, அவர்களோடு ஐக்கியமானவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அன்பானவர்களே, நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் நம்புகின்ற நாம் கிறிஸ்தவ சமூக உடைய நம்பிக்கைக்கு நாம் பலிகடாகிவிடக்கூடாது. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் இயேசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று அவர் பிறந்த தினத்தை புது வருட தினமாக அவர்கள் கொண்டாடும் பொழுது நாம் அதற்கு ஒத்து ஊதுவது சரியல்ல என்பதை புரிந்து கொள்வோமாக. இறைவன் நம்மை சரியான பாதையில் வழி நடத்துவானாக.